நான் சொன்னேன், கர்மானா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. இன்னொரு நண்பன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் வந்து ஷார்ப்னர் எடுத்துகிட்டு வருவான். நாங்கள்லாம் பிளேடில் தான் வந்து பென்சில் சீவுவோம். அவர் வந்து ஷார்ப்னர் எடுத்துகிட்டு வருவார். அந்த ஷார்ப்னர் எடுத்துகிட்டு வந்துட்டு, வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன் அப்படின்னு இருக்கும். வணிகாலஜி வணக்கம். நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், இன்ட்ராப்ரனராக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், ஒரு சோலோப்ரனராக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரை பற்றியுமே தனித்தனியாக நம்ம பார்ப்போம். எம்ப்ளாயி இது ஒரு முதல் ஸ்டேஜ். ஒரு பிஸ்னஸ் மேனு ஆகணும்னு ஆசைப்படுற ஆள், தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நான் போகிறேன், நான் வந்து தனியாக நின்று ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் ஒரு இடத்துல வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த 9 to 5 ஜாபெல்லாம் வந்து சரியில்லை, 9 to 5 ஜாப் இல்லாமல் நீங்களாம் தனித்தனியாக வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு மித்து தான் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு காலத்தில் வந்து 80% 60% இருந்தது. இப்போ 80% எம்ப்ளாயீஸாக ஆகி மறுபடியும் இப்போ 70% எம்ப்ளாயீஸாக மாறியிருக்கும். அதாவது இந்த உலகத்தில் இருக்க மக்கள் தொகையில் 70% பேர் எம்ப்ளாயீஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20% பேர் தனித்தொழில்கள் பண்ணுறக்கூடிய 10% பேர் தான் தொழிலதிபர்களாக இந்த நாட்டில் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க. இதில் நம்ம எண்ணி பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம். ஆனால் தனி நபர்களாக தொழில் பண்ணுறவங்களையும் நம்ம வந்து அந்த தொழிலதிபர் இந்த 20% தான் எடுத்துக்க முடியும். ஒரு ஆவரேஜாக ஒரு 65 இருக்கலாம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இருக்கும். பாக்கி எல்லாருமே நம்ம இங்கே வேலைக்கு போகிறவங்க தான். இந்த வேலைக்கு போகிறவங்க இல்லைன்னா இந்த பிஸ்னஸ் மேன் ரன் பண்ண முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம வேலைக்கு போகிறவங்க யாருமே வர முடியாது. எல்லோரும் நாங்கள் தொழிலதிபர் ஆகிறோம், எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எங்கேயுமே இது நடக்காது. அப்போ எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆகக்கூடாதான்னு கேட்டால் எஸ் ஆகலாம். இந்த 3 ஆண்டுகள் ஒன்று சொன்னேன் இல்லையா, 3 ஆண்டுகளாவது அட்லீஸ்ட் வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த தகுதியை வளர்த்துக்கிற அந்த 3 ஆண்டு சைக்கிளில் அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்துடுவான்ல எம்ப்ளாயியாக. அப்போ அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், எல்லா நிறுவனங்களுக்கும் வேலைக்கு ஆட்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழிலதிபராக மாறுற மனசு ஒன்று வருது இல்லை, அது சின்ன வயசுலேயே வந்துடும்னு சொல்கிறாங்க. நான் தொழிலதிபராக நான் ஒரு வேலை தனியாக தான் பார்க்க போகிறேன், பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நினைப்பு எப்போ வரும் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் படிக்கும்போதெல்லாம் நல்ல நினைவில் இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் என்ன செய்வான், நான் கோவக்காய் அவங்க ஏரியாவில் அந்த கொய்வாக்கான்னு சொல்லுவாங்க, அந்த கொய்வாக்காய் கொஞ்சம் படுத்துருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடுவான். எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட ஸ்லேட்டு குச்சிக்கு காசுக்கு விற்பான். அதை அவனை பயங்கரமாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போ உண்மையிலே ஒரு துணிக்கடை வச்சுருக்கான் அந்த நண்பன். அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, பரவாயில்ல சின்ன வயசுலேயே வியாபாரம் பண்ணி தான் பொழைச்சான் அப்படின்ட்டு. இன்னொரு நண்பன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் வந்து ஷார்ப்னர் எடுத்துகிட்டு வருவான். நாங்கள்லாம் பிளேடில் தான் வந்து பென்சில் சீவுவோம். அவர் வந்து ஷார்ப்னர் எடுத்துகிட்டு வருவார். அந்த ஷார்ப்னர் எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் என்ன செய்வான்னா, ஷார்ப்னர் ஷார்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு பேஜ் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேலை வாங்குவான். இந்த மாதிரி பரவாயில்லையே ட்ரேடு பண்ணுறாங்களேன்னு நினப்பு இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி சில நேரத்தில் எண்ணத்திலேயே தொழில் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இது பிறப்பு சார்ந்தோ, வயசு சார்ந்தோ, ஜாதி சார்ந்தோ, மதம் சார்ந்தோ அமைந்தது இல்லை, எண்ணம் சார்ந்தது. எண்ணத்திலேயே அது இருக்கும், குணத்திலேயே அது வந்து பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஒரு நினப்பு இருந்ததுன்னா அவர்கள் விரைவாக பிஸ்னஸ் மேனாக ஆக முடியும். கரெக்ட். இப்போ எம்ப்ளாயியாக ஆகிறோம். அந்த எம்ப்ளாயியாக ஆகும் பொழுது நான் ஒரு தொழிலை ரொம்ப நல்ல விதமாக நடத்தணுங்கிற நினப்பு இருந்தால் அந்த எம்ப்ளாயி எப்படி செயல்படணுங்கிறது தான் இப்போ சொல்ல போகிற விஷயம். ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம். வேலைக்காரன்ற வார்த்தை ரொம்ப கீழ்த்தரமாகவோ இல்லை ஒரு குறைவாகவோ பார்க்கப்படுற வார்த்தை. நீ ஒரு வேலைக்காரன் தானே அப்படின்னு சொன்னால் நம்ம கோவம் வந்துடும். எம்ப்ளாயின்னு கேட்டால் ஓகேன்றோம். அதாவது ஊழியர் அப்படிங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை, தொழிலாளர் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தை, வேலைக்காரர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேலைக்காரன் அப்படின்னா அதான் உயர்ந்த வார்த்தை. ஆக்சுவலாக வேலைக்காரங்கிறது தான் உண்மையிலே உயர்ந்த வார்த்தை. ஊழியர் அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து அதற்கு ஊதியம் பெறுபவர், அதான் ஊழியர். ஊழியர் அப்படின்னா அப்படின்னா செயல் தமிழில். அந்த செயலை செய்யக்கூடியவர். நான் ஒரு செயலை சொன்னேன்னா அதை செய்வார், அவர் தான் ஊழியர். வேலைக்காரன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த தொழிலாளர் என்னென்னா, நான் என்னுடைய தொழிலுக்கு அதை ஆளுமை செய்கிறதுக்காக நான் ஒரு வேலைக்கு ஒருத்தர் நான் சேர்த்துருக்கேன், அவர் தொழிலாளர். ஆனால் இந்த அடுத்த வேலைக்காரங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட் வேர்டு. என்ன அப்படின்னா, நல்லா பாருங்களேன், வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன் அப்படின்னு இருக்கும். என்ன பாட்டு, வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தானே. வேலை இல்லாதவன் எப்படிங்க வேலை தெரிஞ்சவனாக இருக்க முடியும், அவன் எப்படி வீரமான வேலைக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னா, வேலை இல்லாதவன் அப்படின்னா ஒரு வேலையை ரொம்ப ஸ்மார்ட்டாக செஞ்சு அதிக நேரம் எடுத்துக்காமல் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவன் தான் வேலைக்காரன்.
நம்மளே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு ஒரு நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவன் செம்ம வேலைக்காரன், என்னம்மா வேலை பார்ப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தரை. அதாவது தன்னுடைய வேலையில் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக பண்ணுறவங்கள தான் வேலைக்காரன்னு சொல்லுவோம். அந்த வேலைக்காரனாக இருக்கிறவனால் மட்டும்தான் ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியும். அந்த எண்ணம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வேலைக்காரனாக இருந்தாங்கன்னா, நல்ல எம்ப்ளாயி வேலைக்காரனாக எங்கே மாறுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வேலையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க, தான் பார்க்குற வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, தனக்கு தேவையானதை கேட்டு வாங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கிறவங்களாக இருப்பாங்க, அல்லது புரியவில்லை என்று சொல்பவர்களாக இருப்பாங்க. எனக்கு இது புரியலை அப்படின்றவங்களா, புரிஞ்சு சார், கேட்டுக்கிட்டேன் சார் அப்படின்வாங்க. தவறு செய்துவிட்டு ஒத்துக்கொள்பவராக இருப்பாங்க. தவறு செஞ்சாங்க வச்சுங்களேன், ஒத்துக்குவாங்க அவங்க, ஆமாம் என் மேலே தப்பு நடந்து போச்சு, சாரி, நான் மறுபடியும் இதை சரி பண்ணிக்கிறேன்னு இருப்பாங்க. இதெல்லாம் தான் அடிப்படை குணாதிசயங்கள். அடுத்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு குணம் ஒன்று இருக்குது. முதலாளியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பாங்க. எந்த பிரச்சனையும் பாஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பாங்க. ஆமாம், அவர் இவ்வளோ காசு போட்டிருக்காரு, அவ்வளோ கேள்வி கேட்குறாரு, கரெக்டு தானே அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த நிறுவனத்தில் என் மதிப்பு என்னவாக இருக்குது, இந்த நிறுவனத்தில் எனக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குதுன்னு பார்க்குறத விட என் மதிப்பு என்னவாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே எவ்வளோ தொழிலை என்னால் கற்றுக்க முடியும்னு பார்ப்பாங்க. என்னால் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். எனக்கு ஒரு தெரிந்த, என்னால் பெயர் சொல்ல இயலாது, ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு இருந்த ஒரு ஊழியராக வேலைக்கு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பதவியை அடைஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த நிறுவனத்தில் மிக ஸ்ட்ராங்கான மனுஷனாகி அந்த நிறுவனத்தோட ஆசீர்வாதத்தோடு இன்னொரு நிறுவனத்தை தனக்கான ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்த நபரை நான் பார்த்துருக்கேன். அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்ருக்கார். அப்போ அந்த இருந்த வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த எம்ப்ளாயியாக முதலாளியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க ஆரம்பித்தாலே நம்ம அந்த தொழில் செய்ய தயாராகிட்டோன்னு அர்த்தம். இல்லை என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் பார்ப்பேன், எனக்கு லீவ் கொடு, எனக்கு சம்பளத்தை கொடு, எனக்கு அதை பண்ணு, ஏன் ரைட்டு அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்கன்னா இங்கே ஒரு இடைவெளியை உருவாக்கிடுவாங்க. ஒன்று, நான் தொழிலதிபரானால் என்ன செய்வேன்னு வரும்போது, இன்னொன்று நான் பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனியில் வேலைக்கு இருந்திருப்பாங்க, வேலைக்கு இருந்து ரொம்ப பேசியிருக்காங்க. நான் அந்த நபரை பார்த்துருக்கேன். அந்த நபர் வந்து பயங்கரமாக பேசுவார். என்னன்னா, சார் என்ன சார் இது, ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தால் அதுக்கெல்லாம் சேலரி கழிக்கிறாங்க அப்படின்வார். எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய ரிபலியஸாக இருப்பாங்க. ரிபலியஸுங்கிறது என்னென்னா, நான் சட்டத்தை மதிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு நீ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். இது உலகத்தில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். நம்ம எல்லாருமே என்னென்னா, சட்டத்தை மதிக்க மாட்டேன், ஆனால் எனக்கு மட்டும் நான் ஒன் வேலை போவேன், என்னை மட்டும் நீ பிடிக்கக்கூடாது. எங்கள் மாமா வந்து பெரிய அரசியல்வாதி, அவர் மூலமாக நான் வெளியில் வந்துடுவேன். அப்படி தான் நினப்பு இருக்குது. இங்கே வேலை இடத்துலையும் இந்த தவறுகள் நடக்கும். ஒருத்தன் உண்மையை யோசிச்சு பாருங்கள், காலையில் ஒரு அலுவலகம் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 10 மணிக்கு உள்ளே வரணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு கொடுத்துருப்பாங்க, 10:10க்குள்ளே வந்துடுன்னு. இவர் 10:20க்கு வருவார், வந்துட்டு எனக்கு நீ அட்டனன்ஸ் முழுசாக போடணும் அப்படின்னு நினைப்பார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த 10 மணிக்கு முன்னாடியே வந்த ஒருத்தர் இருக்கான்ல, சரியான நேரத்துக்கு வந்தவன் இருக்கான்ல, அவனை எவ்வளோ முட்டாளாக நினைக்கிறோம் நம்ம. அப்போ நான் எந்த நிறுவனத்துலையுமே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உண்மையிலேயே ஒழுக்கமாக அந்த ஊழியர்களுக்கு, அந்த வேலைக்காரர்களுக்கு தான் நம்ம மதிப்பு அதிகமாக கொடுக்கணுமே தவிர, ஒழுக்கம் இல்லாமல் நேரம் இந்த கம்பெனிக்கான இந்த டயத்துக்கு வர வேண்டியதில்லைன்னு நினச்சி லேட்டாக வர்றவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் நடக்கும். அப்போ அவர் என்ன செய்வார், நிறைய கேள்வி கேட்டார், நிறைய இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் பேசிகிட்டே இருப்பார். கட் பண்ணால் ஒரு 5 வருஷம் ஆச்சு. அவர் நான் போய் தனியாக தொழில் பண்ணுறேன்னு ஆரம்பித்தார். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். அதான் வரலாற்று சிறப்புமிக்க தொலைபேசி அழைப்பு. அது ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் எம்ப்ளாயிஸ் ரொம்ப படுத்துகிறாங்க சார், 10 மணிக்கு வர சொன்னால் 10:30க்கு தான் சார் வர்றாங்க, செம்ம டென்ஷன் பண்ணுறானுங்க சார். போன மாதம் ஒருத்தன் சார் 4 நாள் சேலரி கழிச்சிட்டேன்னு வந்து அந்த கத்திட்டு போகிறான் சார். என்ன சார் இப்படி இருக்கானுங்க இவனுங்களாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், கர்மானன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் எம்ப்ளாயியாக இருக்கும்போது செஞ்ச வேலைகளை அவருக்கு நினைவுக்கு வந்துருச்சு. அப்புறம் அவரே சொன்னார், ஆமாம் சார் இப்போ தான் எனக்கு அந்த வலி தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ தொழிலதிபராக நினைப்பவர்கள் இந்த அனுபவமே இல்லாமல் போயிடலாம். இந்த அனுபவம்னா இந்த மாதிரி ஒரு பேடு ஒரு நெகட்டிவான அனுபவமே இல்லாமல் நேரடியாக உள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, அழகாக எனக்கு இந்த நல்ல ஒரு அனுபவத்தோடையே வெளியில் போகலாம். எப்படின்னா, முதலாளியின் பார்வையில் சிந்திச்சா ஒரு நல்ல எம்ப்ளாயியாக இருப்பாங்க. அப்போ தான் நான் தொழிலதிபராக ஆகிறதுக்கு தகுதி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருப்பீங்க, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோவை. உங்களுக்கு தோணும், ஆமாம் நான் பாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறேன், நம்ம தப்பு பண்ணால் அவங்க இதை சொல்ல தானே செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் தொழிலதிபர் ஆகிறதுக்கு தயாராகிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.